$1500, 1500, 1500 இப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் 1500 வீரர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. 74 நாட்கள் இப்படி எல்லா வீரர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது 5 கோடியிலிருந்து 30 கோடி பேர் பங்கெடுக்கக்கூடிய யுத்தம். ஆனால் வெற்றியாளர் ஒரே ஒரு நபர் தான். இந்த வெற்றியாளர் ஆறதுக்கு முன்னாடியே பலவிதமான ஆசிட்ல இவங்க விழுந்து சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இவங்களை கொல்றதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஒரு எவரெஸ்ட் சிகரத்தை கடந்து போகணும். அப்படி கடந்து போனாதான் இவங்களால ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்கிற அந்த ஒரு நபர் யார் தெரியுமா? நீங்கள், நான், உங்களுடைய அப்பா அம்மா, இப்படி யாரை வேணாலும் பாருங்க, அவங்கெல்லாம் இதே மாதிரி ஜெயித்தவங்க தான். எப்படி ஒரு கரு உருவாகுது, அந்த கரு உருவாகிறதுக்கு பின்னாடி இருந்த மிஸ்ட்ரி என்ன, இன்னைக்கும் அதில் தீராத மர்மங்கள் இருக்கே அது என்ன, பார்த்துடலாமா? இது தமிழ் பொக்கிஷத்தினுடைய தீராத மர்மங்கள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு கரு அப்படிலாம் சொல்லும்போது இது அடல்ட் விஷயமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலுமே எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ மிஸ்ட்ரி அப்படிங்கிற டாபிக் உள்ள விந்தணு, கருமுட்டை, இது எல்லாம் வரப்போகுது. அதுக்கு பின்னாடி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மிஸ்ட்ரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விந்தணு, ஒரு ஆணினுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய விந்தணுவும் பெண்ணில் இருக்கக்கூடிய கருமுட்டையும் ஒன்றா இணைந்து தான் இன்னைக்கு நாம் எல்லாமே உருவாகி இருக்கோம். இப்படி ஒன்றா வருவதற்கு முன்னாடி இந்த விந்தணுக்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரியான பாதை, எந்த மாதிரியான பயணத்தை மேற்கொள்ளுது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 350 வருஷம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 350 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது 2020 தான் இதனுடைய முக்கியமான விஷயத்தையே நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆணினுடைய உடல் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு செகண்டுக்கும் 1200 1500 விந்தணுக்களை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கு. அப்படின்னா பல கோடி விந்தணுக்கள் ஆணினுடைய உடம்பில் இருக்கும். ஒரு விந்தணு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை தினங்கள்ல மெச்சூர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 74 தினங்கள். சரி, அந்த போர் வீரன் அப்படி இல்லைன்னா அந்த விந்தணு நம்ம உடம்பை விட்டு போகலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். வேற ஒண்ணுமே ஆகாது, நம்முடைய பாடி அதை என்ன செஞ்சிடும், ரீஅப்சர்வ் பண்ணிடும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். இப்படி 74 நாட்களுக்கு பிறகு ஒரு ஆணினுடைய உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை, அதாவது ஒரு சின்ன டீஸ்பூன்ல உங்களுடைய விந்துவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை சுமார் 5 கோடியிலிருந்து 30 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 கோடியிலிருந்து 30 கோடி விந்தணுக்கள் ஓட தயாராகிறாங்க. இப்படி ஓடுது அப்படின்னு சொல்றதை விட நீந்தி போவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இவ்வளவு நாள் கேட்டிருக்கோம். இங்கதான் மிஸ்ட்ரி அப்படிங்கிறதே விளையாடுது. இதை யார் கண்டுபிடிச்சாங்க? இந்த நீந்துதல் அப்படிங்கிறத இன்றளவும் நம்பக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? அதை தெரிஞ்சுக்கணும்னா வருஷம் 1677க்கு போகணும். வருஷம் 1677 அந்தோனி வான் லீவென்ஹோக் அப்படிங்கிறவர் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். மைக்ரோஸ்கோப்னா ஒரு கண்ணாடியை கொஞ்சமா பாலிஷ் பண்ணி அதை சின்ன சின்ன பொருட்கள் வழியா பார்க்கிறார். அந்த பொருட்களை 270 மடங்கு ரொம்ப பெரிய அளவில் அவங்களால பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப சின்ன பொருள் என்ன இருக்குது அப்படிலாம் பார்க்கும்போது அவருடைய அந்த விந்துவே கொஞ்சம் சோதிச்சு பார்க்குறாரு. அதில் தான் அந்த விந்துக்குள்ள நிறைய ஓடக்கூடிய விந்தணுக்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கான்செப்ட் வந்து 1677. இந்த கான்செப்டுக்கு பிறகு, அதாவது அந்த லென்ஸ் அவர் கண்டுபிடிச்சாரு பாருங்க, அதை விட நல்ல லென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்முடைய விஞ்ஞானத்துக்கு 200 வருஷம் பிடிச்சிருக்கு. ஸோ 1877 1890களில் தான் மறுபடியும் புதிய புதிய லென்ஸ், மைக்ரோஸ்கோப், அதிநவீன டெக்னாலஜி இதெல்லாம் கண்டுபிடிச்சு சின்ன சின்ன பொருட்கள், பாக்டீரியா, வைரஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. சரி, 2020 வரை நம்மளாம் நினைச்சிட்டு இருந்த மாதிரியே இந்த விந்தணு அப்படிங்கிறது வாழை ஆட்டி ஆட்டி அப்படியே நீந்தி வரும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதை எப்படியாவது மாற்றி கண்டுபிடிக்க வேண்டும், இது கண்டிப்பாக சரி கிடையாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. இப்படி நம்புறதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்குது.
இந்த காரணங்களை இவங்க கரெக்டாக உறுதிப்படுத்தணும்னா இவங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படுது, ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட் தேவைப்படுது. அந்த என்விரான்மெண்ட்டாக அவங்க எடுத்தது என்ன தெரியுமா? முடி அளவு இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் தான். இந்த முடி அளவு இருக்கக்கூடிய டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ள விந்தணுக்கள் அப்படிங்கிறது விடப்படுகிறது. இதை 3D மைக்ரோஸ்கோப்பி வழியாக பார்த்துட்டே இருக்காங்க. இந்த 3D மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா மட்டும் போதாது, இந்த விந்தணுக்களுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறத புகைப்படம் எடுக்கணும். சாதாரண புகைப்படம் கிடையாது, ஒரு செகண்டுக்கு 55,000 புகைப்படங்களை எடுக்கக்கூடிய கேமராவை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது தான் ஒவ்வொரு செகண்ட்லையும் இந்த விந்தணுடைய ஓட்டம் எப்படி இருக்குது, அது எப்படி சுழல்கிறது, இல்லாட்டி எப்படி நீந்துகிறது, இதை கண்டுபிடிக்க முடியும். இப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க UK மற்றும் மெக்சிகோவை சேர்ந்த விஞ்ஞானிகள். எல்லாமே தயார், கேமராவும் புகைப்படம் எடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு செகண்டுக்கு 55,000 புகைப்படத்தை அப்படியே எடுத்து தள்ளுது. அப்படி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வெளியில் வருது. இவ்வளோ நாள் நம்ம நம்பிட்டு இருந்தது எல்லாமே வெறும் வெத்து கதைகள் மட்டும்தான். கிட்டத்தட்ட 350 வருஷம் இந்த விந்தணுக்கள் ஸ்பெர்ம் அப்படிங்கிறது நம்மளை முட்டாளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்றாங்க. இந்த மர்மத்துக்கான விடை என்ன தெரியுமா? ஒவ்வொரு விந்தணுவும் நீந்தவில்லை, அது சுழன்று வருகிறது அப்படின்னு சொல்லி. ஒரு டைரக்ஷனாக சுழல அந்த ஃபோர்ஸை வச்சு அப்படியே முன்னாடி வர மாதிரி இருக்கு. ஆனால் தூரமாக இல்லாட்டி 2D மைக்ரோஸ்கோப்லேருந்து நம்மலாம் பார்க்குறனால அது அப்படியே நீந்தி வர்ற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஒரு மர்மத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மர்மத்துக்கு பிறகு அடுத்த மர்மங்கள் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, சரி இப்படி சுழல்வதால் இதுக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்குது, இந்த சக்திக்கு மத்தியில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சாதிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் அப்படியே மண்டை போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள். என்னெல்லாம் மர்மம் இருக்கு தெரியுமா? ஒரு விந்தணு அதனுடைய கருமுட்டை அடைவதற்கு முன்னாடி அதனுடைய சைஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஒரு எவரெஸ்ட் சிகரத்தை தாண்டுவதற்கு சமமாக பார்க்கப்படுது. ஸோ அவ்வளோ தூரம் இது ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணும்போது நம்ம உடல்லாம் ஆசிட் அப்படிங்கிறது இருக்குது. பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், நம்முடைய சாப்பாடுலாம் எப்படி டைஜஸ்ட் ஆகுதுன்னா ஆசிட் அமிலங்கள் வழியாகத்தான். ஸோ இதே மாதிரியான அமிலங்கள் நம்முடைய பிறப்புறுப்பிலும் இல்லாட்டி பெண்ணுடைய பிறப்புறுப்பிலும் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த அமிலங்கள் இந்த விந்தணுவை கொல்றதுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. ஸோ 30 கோடி இல்லாட்டி 5 கோடி விந்தணுக்கள் அங்கே பாய்ந்து போனாலும் இந்த மாதிரியான பலவிதமான ஆசிட்ல பல விந்தணுக்கள் செத்து விடுகிறது. ஆனால் சில விந்தணுக்கள் மட்டும் இதை தப்பிச்சு அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. இந்த அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லும்போது தண்ணீரை விட கிட்டத்தட்ட 6 to 9 மடங்கு திக்னஸாக இருக்கக்கூடிய செர்விக்கல் மியூக்கஸ் பேரியர் அப்படிங்கிறத கடக்க வேண்டும். அப்படி கடப்பதற்கு தான் இது மறுபடியும் ஸ்ட்ராங்காக சுழல ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ட்ரில்லிங் மிஷின் ட்ரில் பண்ணுற மாதிரியே இந்த செர்விக்கல் மியூக்கஸ் பேரியர் அப்படிங்கிறத கடந்து போகணும். அப்படி கடந்து போன பிறகு அடுத்ததாக கருமுட்டையை சந்திக்க போகிறாங்க. ஆனால் இந்த கருமுட்டைக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்குது, அந்த கருமுட்டையை பாதுகாப்பதற்கு. அந்த லேயரை முடைச்ச பிறகு தான் இந்த கருமுட்டை கூட விந்துணு அப்படிங்கிறது சேரும், ஒரு கரு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஆனால் இது அவ்வளவு சுலபமா? கருமுட்டை அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு கருத்தரித்தல்ல எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் நிறைய நேரத்தில் நிறைய வருடங்களாக எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் ரோம் நாட்டை சார்ந்த ஒரு கடவுள் தான். அவருடைய பெயர் ஜூனோ அப்படிங்கிறது தான். ஜூனோவா? அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மாலிகூல். இந்த மாலிகூல் தான் எனக்கு இந்த விந்தணு போதும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கருமுட்டை இந்த விந்தணு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூனோ மாலிகூலை 2015வது வருஷம் தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பிக்கைகள் என்னவா இருந்துச்சு? இவ்வளோ வருஷங்கள் நம்ம என்னெல்லாம் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறத கேட்டிங்கன்னா வியப்பாக இருக்கும். நிறைய நேரத்தில் அதாவது மதம் சார்ந்த கோட்பாடு இதெல்லாம் நம்ம ஊரில் உலகத்தில் ரொம்ப பெரிய அளவு இருக்கும்போது பெண்கள் துச்சமாக பார்க்கப்பட்டாங்க. இந்த கருத்தரித்தலில் முக்கியமான பங்கு ஆண்களுக்கு தான் இருக்குது, பெண்கள் அந்த கருவை சுமக்க மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் மனிதன் இருக்காம பாருங்க, இந்த மனிதனுடைய மினியேச்சர், அதாவது குட்டியோண்டு மனிதன், அவனுக்கு கை கால் எல்லாமே இருக்கும். அந்த மனிதன் நேராக பெண்ணினுடைய கருமுட்டைக்குள்ளே போகிறான். அவனை பாதுகாக்க வேண்டியதான் கருமுட்டையினுடைய வேலை. அந்த இடத்துலேருந்து வளர்ந்து வர்றவன் தான் மனுஷன் அப்படின்னு சொல்லி தான் நம்பிட்டு இருந்தாங்க. இதுக்கு இன்னொரு பெயரும் கொடுத்தாங்க. அதாவது இந்த மினியேச்சர் ஹியூமன் பீயிங் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? ஹோமன்கியூலஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஹோமன்கியூலஸ் அப்படிங்கிற மினியேச்சர் தான் பெண்களுடைய வயிற்றில் வளர்கிறது. ஸோ பெண்கள் அப்படிங்கிறவங்க பெற்றோர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடாது, அவங்கள நர்ஸ்ன்னு சொல்லி அழைத்தாலே போதும் அப்படின்னு சொல்லியும் ஒரு காலம் இருந்தது. ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகுதான் பெண்கள் உடலிலும் கருமுட்டை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கருமுட்டை கூட விந்தணு வரப்போகிறது, சேரப்போகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 2 நபர்களும் பரம்பரை வியாதிகள், பரம்பரை பண்புகள் இதெல்லாமே சுமந்து வரக்கூடியவைகள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படுகிறது. பிற்காலத்தில் தான் ஒரு கரு வளர்வதற்கு ஆணும் பெண்ணும் சமமான ஒரு
காரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவு கண்டுபிடிப்புகளுக்கு பிறகுதான் 350 வருஷமா நம்பி இருந்த நீந்துதல் அப்படிங்கிறது இப்போது சுழற்சி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற கேள்வி, இந்த மாதிரியான மர்மங்களை ஏன் விஞ்ஞானம் கண்டுபிடிக்குது? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறனால அடுத்ததான் நமக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். இங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, சீக்கிரமா ஒரு ஆணின் உடலிலிருந்து 5 கோடியிலிருந்து 30 கோடி விந்தணு வருது. அதுல ஒரு விந்தணு தான் பெண்ணினுடைய கருமுட்டை கூட சேருது. அந்த விந்தணுவை டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கரு உருவாக்குதல் அப்படிங்கிறது ஈஸியா இருக்குமே, நம்மலாம் லேசியா மாறிட்டு இருக்கோம், ஈஸியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கான இன்னொரு ரீசன் IVF அப்படிங்கிறது தான், செயற்கை கருத்தரித்தல். செயற்கை கருத்தரித்தலா? இதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்ன விக்கி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. UK இல்லாட்டி வெஸ்டர்ன் மீடியா இல்லாட்டி வெஸ்டர்ன் உலகம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, மேற்குலகத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 7ல் 1 நபருக்கு இந்த கருத்தரித்தல் அப்படிங்கிறது இயலாத ஒரு விஷயமா இருக்குது. இது இந்தியாவிலும் நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளிலும் பரவி வருது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ 7ல் 1 நபருக்கு கருத்தரித்தல் முடியலை அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததா ஆண்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு ஆணினுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதாவது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை. அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை 1970களில் இருந்ததை விட 2021ல் பாதி சதவீதமாக குறைந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு இந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை இன்னும் பாதியாக குறையலாம் அப்படின்னு சொல்லுது விஞ்ஞானம். சரி, 7ல் 1 நபருக்கு குழந்தை பெற முடியாத ஒரு தருணம் இருக்கும்போது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களில் 6 நபர்ல 1 நபர் IVF வழியாகத்தான் குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற வேறொரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 100 குழந்தைகள் பிறக்கிறது என்றால் அதுல ஒரு குழந்தை என்பது செயற்கை கருத்தரித்தல் மூலமாக பெறப்படுகிறது அப்படிங்கிறது தான். இந்த செயற்கை கருத்தரித்தல் அப்படிங்கிறதுக்காக செலவுகள் எவ்வளவு ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய். சரி, இப்படின்னா எல்லாருமே செயற்கை கருத்தரித்தல் வழியாக குழந்தையை பெற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற அடுத்த மர்மமான கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, செயற்கை கருத்தரித்தலினுடைய அந்த சக்சஸ் ரேஷியோ 2% வெறும் 30% மட்டுமே இருக்கு. அதாவது 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் நீங்க செலவழிச்சு உங்களுடைய உடலில் கரு உருவாகும் அப்படின்னு சொல்றது 2% மட்டும்தான் எக்ஸாக்டா உருவாகும். அப்படி இல்லைன்னா மேக்சிமமா 30% வரை உங்க உடம்புல கரு உருவாவதற்கான சான்சஸ் இருக்கு. மீதம் இருக்கும் 70% கிடையாது. அப்படி 70% கிடையாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எகைன் நீங்க எவ்வளவு ரூபாய் செலவழிக்கணும்? 3லிருந்து 7 லட்சம் ரூபாய். இப்போ உங்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருக்கும். 350 வருஷத்துக்கு பிறகு ஒரு மிஸ்ட்ரி சால்வ் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னும் பல வருடங்கள் இதே மாதிரியான மிஸ்ட்ரி, விந்தணு கருமுட்டை எப்படி இணைகிறது, அதுக்கு பின்னாடி ஜூனோ மாலிகூல்ஸ் மட்டும்தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது கடவுள்களுடைய பெயர் இருக்கா அப்படின்னு சொல்லி பலவிதமான கேள்விகள் இருக்கும். ஆனா இங்க ஜூனோ அப்படிங்கிறது ஒரு கடவுளின் பெயரால் அறியப்படுற மாலிகூல், அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி இன்னும் தீராத மர்மங்கள் மனித உடலிலும் இருக்கிறது. மர்மங்கள் அப்படின்னு சொல்லும்போது கொலை, கொள்ளை, இல்லாட்டி ஏதாவது கற்பழிப்பு, வன்புணர்வு இது மட்டும்தான் இருக்கணுமா? இதே மாதிரியான மர்மங்கள் எப்படி இருக்கு? இன்னும் சொல்லலாம் நிறைய மர்மங்கள். ஆனால் சமையலிலும் மர்மங்கள் இருக்கிறது. அதை பார்த்துடலாமா? இவ்வளோ பார்த்த நபர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இருக்கலாம். அது டேர் டு டாக்ல வரும். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நிறைய பேர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.